ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு வந்து எப்படி உருவாக்குச்சு, இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து எப்படி உருவாச்சு, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் எத்தனை இருக்குது பாகங்கள்? 22 பாகம், 395 சட்டப்பிரிவு மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது அப்படின்னா இந்தியா மற்றும் பாரதம். ஆன்சர் பி. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் வந்து இந்தியா மற்றும் பாரதம். இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எதற்காக ஏற்படுத்தினாங்க? அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தினாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கருத்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, இதை பற்றி பேசிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை வந்து ஒன்று ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காந்தி என்ன செய்வார் அப்படின்னா 1922 காந்தி இந்தியர்களுக்கு தனி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி 1922 அன்னி பெசன்ட் அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பற்றி பேசியிருப்பாங்க. 1922 அன்னி பெசன்ட் அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி 1928 மோதிலால் நேருவினுடைய அறிக்கை வரும்ல, அதில் வந்து இந்தியர்களின் அரசியலமைப்பினை எழுதும் திறன் வந்து ஆங்கில அரசாங்கத்துக்கு வெளிக்காட்டப்பட்டது. அந்த அறிக்கை மூலமாக இந்தியர்கள் வந்து இந்தியர்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற திறன் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆங்கில அரசாங்கத்துக்கு வெளிக்காட்டப்பட்டது. எப்படி அப்படின்னா 1928 அந்த மோதிலால் நேருவின் அறிக்கை மூலமாக. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1934 MN ராய் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லுவார், இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க கட்டாயம் ஒரு அரசியல் நிர்ணய மன்றம் தேவை அப்படின்ட்டு அப்போவே சொல்லியிருப்பார். 1934 MN ராய்ங்கிறவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி 35 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் இருக்கும். அதில் வந்து இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைப்பாங்க. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து அப்போவே வலுப்பெறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வயது வந்து ஒரு வாக்குரிமையின் மூலமாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1937 ஜவஹர்லால் நேரு தலைமையில் பெய்ஷ்பூரில் வந்து என்ன ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறும்ல, அந்த மாநாட்டில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைப்பாங்க 1937. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1939 காந்தி வந்து ஹரிஜன் அப்படிங்கிற இதழில் என்ன பண்ணியிருப்பார், இந்த அரசியல் நிர்ணய சபையை பற்றி என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1940 ஆகஸ்ட் நன்கொடை. அதில் பார்த்தோன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா 1940 ஆகஸ்ட் நன்கொடையில் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் பார்த்தோன்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவில் சொல்லியிருப்பாங்க, பரிந்துரையில் சொல்லியிருப்பாங்க. 1942 அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி வந்து இந்தியர்களிடமே ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா 1946 இந்தியாவுக்கு வந்து அமைச்சரவை தூதுக்குழு, அந்த கேபினட் தூதுக்குழு இருக்காங்கல்ல, அவங்களுடைய பரிந்துரையின்படி இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்படும். இப்படி தான் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1946 அந்த கேபினட் தூதுக்குழுவினுடைய பரிந்துரையின்படி தான் இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்படும். இதுதான் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி. அதாவது ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தது, ஃபஸ்ட்டு 1919 வந்து சொல்லிட்டாங்க, மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை அந்த டைம்லேயே சொல்லிட்டாங்க. அப்புறம் 1922 காந்தி சொல்கிறாரு, 1922 அன்னி பெசன்ட் சொல்கிறாங்க. அப்புறம் 1928 ஆகஸ்ட் 10 நடந்த அந்த மோதிலால் நேருவினுடைய அறிக்கை வந்து சொல்லுது. அப்புறம் 1934 MN ராய் சொல்கிறாரு.
அடுத்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் ஒன்று நடக்கும். அதுலேயும் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டிலையும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. வயது வந்து ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் 1937 நேரு தலைமையில் நடந்த பெய்ஸ்பூர் அந்த கிராமத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலையும் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1939 காந்தி வந்து ஹரிஜன் பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருப்பார். 1940 ஆகஸ்ட் நன்கொடையில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கையை வந்து ஏற்றுப்பாங்க. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் பணி இந்தியர்கள்ட்டே ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1946 பார்த்தோன்னா அந்த அமைச்சரவை தூதுக்குழு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, பரிந்துரையின்படி தான் இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்படும். 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை. இது எப்போ யாருடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்படுது, கடைசியாக அமைச்சரவை தூதுக்குழு அல்லனா கேபினட் தூதுக்குழு அவங்களுடைய திட்டத்தின் கீழ். அடுத்து இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அரசியல் சட்டம் இயற்றும் பணி 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்களுக்கு மேலே 18 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆப்ஷனில் 18 இல்லை, 17 கொடுத்துருந்தாலும் போட்டுடலாம், 18 கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஒருவேளை நமக்கு அவங்க ஆப்ஷன் வந்து டிஎன்பிசியில் தப்பாக கொடுத்துருந்தாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், புக்கை வச்சு கிளைம் பண்ணி மார்க்கு போட்டுருவாங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். ஒருவேளை 17 இல்லைன்னா 18 கொடுத்துருந்தாங்கன்னா 18மே கரெக்டு. 18 கொடுக்கல அப்படின்னா நம்ம 17 போட்டுடலாம். அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக. வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா BR அம்பேத்கர். அடுத்து மத்திய அதிகாரங்கள் குழுவுக்கு வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. பணிகளை முறைப்படுத்தும் குழு வந்து ராஜேந்திர பிரசாத். நர்சாட்சி குழுவுக்கு வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வரைவு குழுவின் தலைவர் யார், அம்பேத்கர். மத்தியில் அதிகாரம் யார், நேரு. பணிகளை முறைப்படுத்துறது வந்து ராஜேந்திர பிரசாத். நர்சாட்சி குழு வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஆன்சர் வந்து பி. சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இவர் இந்த சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். சச்சிதானந்த சின்ஹாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து பார்த்தோன்னா துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதெல்லாமே தவறு. இவர் வந்து இந்த சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆன்சர் வந்து 1 மட்டும். 1946 டிசம்பர் 9 நடைபெறுது. இந்த சபையினுடைய தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அடுத்தது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அவரும் அப்படி தான் 1946 தான் 2வது கூட்டத்தில் வந்து நிரந்தர தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக இருக்கும்படி வந்து என்ன சொல்லுவாங்க. அடுத்து 2வது கூட்டம் நடைபெறும். அந்த 2வது கூட்டம் வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து எப்போ நடைபெறுது, டிசம்பர் 9 நடைபெறுது. அப்போ வந்து தான் யார் இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து டிசம்பர் 9 நடைபெறுது. 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு கூட்டம் நடைபெறும், புதுடெல்லியில் நடைபெறும். அந்த கூட்டத்தில் வந்து அதனுடைய பொருளே என்ன அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்வு அப்படிங்கிறது தான் அந்த முதல் கூட்டத்தினுடைய பொருளே. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்தில் ஆச்சாரிய ஜே கிருபாலினி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார்னா சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தலைமை இருக்கும்படி கேட்டுக்கொள்வார். அதன்படி தான் என்ன பண்ணுவார்னா தற்காலிக தலைவராக வந்து அவர் வந்து இருப்பார். இந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கல் அப்படிங்கிற இதை வந்து எங்கேருந்து பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அரசியலமைப்பு வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து பெறப்பட்டது, தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது. அப்போ வந்து அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்துக்கு வந்து 1946 டிசம்பர் 9 நடைபெற்ற அந்த முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக சின்ஹா இருப்பார். அடுத்து பார்த்தோம்னா 2வது கூட்டம் வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னா 1946 டிசம்பர் 11 நடைபெறும். டிசம்பர் 11 நடைபெறும். அந்த கூட்டத்துக்கு வந்து நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்துருவாங்க. 2வது கூட்டம் நடைபெறும் போது யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இதில் பார்த்தோன்னா துணைத் தலைவர்கள் நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அப்புறம் துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க 2 பேர். யாருன்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகராக ஒருத்தர் நியமிக்கப்படுவார். அவர் யாருன்னா BN ராவ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுவார். அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகராக BN ராவ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுவார்.
இவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்தோம்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் மற்றும் அவர் வந்து இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர். அவர் இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவராகவும் செயல்பட்டார். அடுத்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை? எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு வந்து நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. இதுதான் வந்து சரியான கூற்று. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டமாக்கப்பட்டு என்ன பண்ணுச்சு, நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டால் ஜனவரி 26, சட்டமாக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் ஜனவரி 26. ரெண்டுமே வந்து 1950 தான். தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. தேசிய கொடி வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. இதே மாதிரி தேசிய கீதம், தேசிய பாடல் இந்த ரெண்டையுமே எப்போ ஏற்றுப்பாங்க அப்படின்னா தேசிய கொடி வந்து 1947 ஏற்றுக்கிறாங்க. தேசிய கீதமும் தேசிய பாடலும் பார்த்தோன்னா 1950 ஜனவரி 24 ஏற்றுப்பாங்க. ஜனவரி 24 தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் 1950 ஜனவரி 24 ஏற்றுப்பாங்க. அது மாதிரி தேசிய சின்னம் பார்த்தோன்னா தேசிய கீதம் பாடலுக்கு அப்புறமா ஜனவரி 26, 1950 ஏற்றுப்பாங்க. ஜனவரி 26, 1950 ஏற்றுப்பாங்க. அப்போ தேசிய கொடி தான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றிருக்காங்க. தேசிய கொடி எப்போ அப்படின்னு எதுக்காக தேசிய கொடியை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம 1947 சுதந்திரத்துக்கு கொடி ஏற்றணும்ல, அதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1947 ஜூலை 22 ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஆகஸ்ட்டில் கொடி ஏற்றணும்ல, அதனால் அதுக்கு முந்தின மாதம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஜூலை 22, 1947. இது வந்து மறக்காமல் இருக்கும். தேசிய கொடி வந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டாங்க. 1947 ஜூலை 22. தேசிய கீதத்தையும் தேசிய பாடலும் 1950 குடியரசு தினம் வரும்ல, அந்த டைமில் அதுக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. குடியரசு தினத்துக்காக அது தேசிய கீதமும் பாடலும் பாடுறதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1950 ஜனவரி 24 அந்த ரெண்டையுமே ஏற்றுக்கிறாங்க. தேசிய சின்னம் அது வந்து பார்த்தோம்னா அந்த குடியரசு தினத்தை அன்னைக்கு ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கிறாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியினை ஜூலை 22, 1947 ஆண்டு சுதந்திரம் பெறுவதற்கு 3 வார காலத்திற்கு முன்பே அங்கீகரித்தது. ஜூலை 22 முதல் முறையாக நமது தேசிய கொடி ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு ஏற்றப்பட்டது. முதன் முறையாக நமது தேசிய கொடி ஆகஸ்ட் 15, 1947 ஏற்றப்பட்டது. 1947 ஜூலை 22 என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை. அப்புறம் வந்து சுதந்திரம் அன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுறாங்க. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையினுடைய வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரைவு குழு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு வந்து ஏற்படுத்தப்படுது. எப்போ வரைவு குழு ஏற்படுத்தினாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. அரசியல் நிர்ணய சபையினுடைய வரைவு குழு வந்து எதுக்காக ஏற்படுத்துகிறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக வரைவு குழு வந்து ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. 1947 ஆகஸ்ட் 29 ஏற்படுத்துகிறாங்க. இப்போ வந்து வரைவு குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா தலைவர் உட்பட 7 பேர் இருப்பாங்க. மொத்தம் வந்து 7 பேர் இருப்பாங்க வரைவு குழுவில். மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் வந்து தலைவர். அப்புறம் பார்த்தோன்னா கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, அப்புறம் மாதவராவ், அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி இருப்பார். இதில் பார்த்தோன்னா கெய்தான் அப்படிங்கிறவர் வந்து 1948 இறந்ததால் கிருஷ்ணமாச்சாரி வந்து நியமிக்கப்படுவார். கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா கெய்தான் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் 1948 இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரி வந்து நியமிப்பாங்க. அம்பேத்கர் வந்து வரைவுகளுடைய தலைவராக இருக்கார். அப்புறம் வந்து இவங்களாம் உறுப்பினர்கள். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர் இருப்பாங்க. 7 பேர் வந்து மொத்தம் இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அறியப்படுகின்றார். அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை. அடுத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. ஏற்கனவே பார்த்தோம்ல சச்சிதானந்த சின்ஹா முதல் கூட்டத்தில். 2வது கூட்டத்திலே வந்து யாரை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க.
இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் பொருளே என்ன அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்வு தான். ஆச்சாரிய ஜே கிருபாலினி ஐக்கிய மாகாணம் பொது அவர் தான் என்ன பண்ணுவார், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு, அது வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது கரெக்டு. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது, இதுவும் கரெக்டு. மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது, இதுவும் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசுக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. அப்போ 1, 2, 3 வந்து கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நீண்ட அரசியலமைப்பு எழுதப்பட்டதில் நெகிழும் தன்மையும் இருக்குது, நெகிழா தன்மையும் இருக்குது. அதே மாதிரி மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளிட மிகவும் நீளமானது எழுதப்பட்டதில் நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டாட்சி அரசுக்கு எதிரானது சொல்லியிருக்காங்க, அதனால் இது தவறு. அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற நாடாக்குகிறது, அது சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஒரு மத சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்துகிறது, அதனால் 1, 2, 3 கரெக்டு, 4வது தவறு. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் அரசு மதம் என்ற ஒன்றில்லை, அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்பதாகும். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தலைமை தாங்கினார். 1946 டிசம்பர் 9 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கினாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. முகவுரையில் சமதர்மம், சமய சார்பற்ற, ஒற்றுமை என்ற வார்த்தைகள் எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் தான் சேர்த்தாங்க. முகவுரையில் சமதர்மம், மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரை வந்து எத்தனை டைம் திருத்திருக்காங்கன்னு கேட்பாங்க, ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிற அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என்று கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஏன்னா நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரே இதுலேருந்து எடுத்ததில்லை, அமெரிக்காவிலேருந்து, கனடாவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து, இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள்லாம் வந்து அமெரிக்காவில், கடமைகள் வந்து ரஷ்யாவில், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால் என்ன சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பிற அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது அப்படின்னு அம்பேத்கரை சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யார், டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஜனவரி 26. நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. நம்ம வந்து கொஷின் கேட்டாங்கன்னா அதை பார்த்து எழுதணும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்களாங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதணும். இதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. அவைக்குழுக்கு தலைவர் யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. இதில் பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா குழுக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. குழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 23 குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க மொத்தம் எத்தனை குழுக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னா மொத்தம் 23 குழுக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. அதில் பெரிய குழுக்கள் வந்து 8, சிறிய குழுக்கள் வந்து 15. பெரிய குழுக்கள் வந்து 8, சிறிய குழுக்கள் வந்து 15 குழுக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. இதில் நிர்ணய சபையின அவைக்குழுவை தலைமையேற்றவர், அவைக்குழுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பட்டாபி சீதாராமையா. அடுத்து காமனாக பார்க்கலாம். கேபினெட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் தான் அந்த நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை கூட அந்த மாதிரி தான் அமைந்திருந்தது. கேபினெட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழுவினுடைய முன்மொழிந்த அடிப்படையில் தான் வந்து அந்த வரிசை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இடமிருந்து வலமாக மாதவராவ், அடுத்து சையது முகமது சாதுல்லா, அம்பேத்கர், அப்புறம் அல்லாடி கிருஷ்ணசாமி, ராவ், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா முகர்ஜி, ஜூஹல், கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை உருவாகும் போது பார்த்தோன்னா 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர். இந்திய அரசியலமைப்பு அதை நிறைவேற்றும் போது பார்த்தோன்னா எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, 284 பேர். 26/11/1949 கையொப்பமிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெறுது. அதனுடைய கூட்டத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டாங்கனாலும் தற்காலிக தலைவர் தேர்வு. அதுக்கு யாரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க, இவர் தான் சச்சிதானந்த சின்ஹா, அவர் வந்து தற்காலிக தலைவர்.
அதே மாதிரி இந்த 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரைக்கும் என்ன பண்ணுது, இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்கள் போகும். அதை வந்து நடைமுறைக்கு அரசியலமைப்பு வர்றது வரைக்குமே என்ன போகும் அப்படின்னா விவாதங்கள் போயிட்டே இருக்கும். எத்தனை விவாதங்கள் அப்படின்னா 12 தொகுதிகளே கொண்டது. அவங்க கேட்பாங்க எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 12 தொகுதிகளை கொண்டது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க மொத்தம் எத்தனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 23 குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதில் பெரிய குழுக்கள் எத்தனை அப்படின்னா 8 குழுக்கள், சிறிய குழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா 15 குழுக்கள், சிறிய குழுக்கள் வந்து 15 குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வரைவு குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா தலைவர் உட்பட மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. வரைவு குழுவில் வந்து வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 389 பேர். அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் 389. இதில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னா 292 பேர். சுதேச உறுப்பினர்கள் வந்து 93 பேர். பலூசிஸ்தானின் சார்பில் ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர். அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் கேட்டாங்கன்னா 389, மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச உறுப்பினர்கள் வந்து 93, பலூசிஸ்தானின் சார்பில் 1, மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் வந்து 3 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போ நடந்தது 1946 டிசம்பர் 9. இதில் தான் தற்காலிக தலைவர். அதே மாதிரி நிரந்தர தலைவர் வந்து 2ஆம் கூட்டம் டிசம்பர் 11 1946 டிசம்பர் 11 நடைபெற்ற அந்த 2வது கூட்டத்திலே வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். அதில் பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர்கள் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யாருன்னா H.C. முகர்ஜியும் V.T. கிருஷ்ணமாச்சாரியும். அதில் வந்து சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா ராவ் B.N. ராவ் அப்படிங்கிறவர் வந்து சட்ட ஆலோசகராக வந்து நியமிக்கப்படுவார். அதே மாதிரி 3வது கூட்டம் நடைபெறும். அந்த 3வது கூட்டம் வந்து 1946 அது 11 நடக்குமா 13 நடக்கும். ஒரு நாள் விட்டு டிசம்பர் 13 நடக்கும். இதனுடைய கருப்பொருள் பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமையில் வந்து தீர்மானம் கொண்டு வருவாங்க, நோக்க தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதில் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 பேர் பெண்கள் இருப்பாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்க. மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் சொன்னோம் 389 பேர் சொன்னோம்ல. அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் வந்து 389 பேர். அதில் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 பேர் வந்து பெண்கள். இது எத்தனை அமர்வுகளாக நடந்தது, எத்தனை தொகுதிகளாக கொண்டது அப்படின்னா 12 தொகுதிகள். 9 டிசம்பர்லேருந்து 24 ஜனவரிக்கு வரைக்கும் எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 12 தொகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 தொகுதிகளை கொண்டது.